வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற பொழுது அது ஒரு நெகிழ்ச்சியோடு தான் அந்த கருத்துக்களை பதிவிடுகின்றேன். காரணம், ஒரு நம்பிக்கை. எங்களுக்கான களத்தை கையில் வைத்து கொண்டு காத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆதரித்தால்தான் எங்களுடைய அடுத்த நகர்வுகளுக்கான களங்களை நோக்கி நாங்கள் முன்னேற முடியும். ஒவ்வொரு நாளும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய பல செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். பல தோழர்கள் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். சில தோழர்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நான் வெளியிட்ட ஒரு காணொளியில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். அதிலே வைத்தியர் அர்ஜுனா சிங்கள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை வரிசைப்படுத்துகின்ற பட்சத்தில் நான் அது 7வது இடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பெரும்பாலான தோழர்கள் நமக்கு அனுப்பிய கருத்தில் அது 5வது இடம் என்று குறிப்பிட்டார்கள். அதன் பின்பு அது குறித்த செய்திகளை நாம் ஆய்வு செய்த பொழுது அவர்கள் குறிப்பிட்டது உண்மையாக இருந்தது. அது 5வது இடம் என்பதுதான் உண்மை. தவறுதலாக நான் 7வது இடம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது சிங்கள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்கின்ற கணக்கீட்டை எடுக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா 5வது இடத்தில் இருக்கிறார் என்பதுதான் சரியான ஒரு அந்த இடமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் உள்வாங்கிக் கொண்டு இந்த காணொலியில் பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அரசியல் களம் என்கின்ற அந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அரசியல் களம் தன்னுடைய அந்த உருமாற்றத்தை அல்லது தன்னுடைய உருவத்தை ஒரு மாற்றம் செய்யக்கூடிய களங்களை நோக்கி அது நகர்ந்து கொண்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் தந்தை செல்வா போன்றவர்கள் அகிம்சை வழியில் போராட்ட களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள். ஆனால் அதற்கு சிங்களர்கள் அதற்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்தார்களா என்றால் இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வா அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அகிம்சை போராட்டம் சிங்களர்களிடம் ஒரு மாற்றத்தை உருவாக்காது என்கின்ற நிலைப்பாடு வருகின்றது. இதே சூழலில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழினம் அளிக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படுகின்றது கொழும்பு வீதிகளில். எனவே தமிழர்கள் ஒன்றிணைந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. எனவே ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டம் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு பலர் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அரசியல் ரீதியான போராட்டம் தான் சரியாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஏறக்குறை எங்களை போன்றவர்கள் கூட ஆயுத போராட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில் சற்று தயக்கம் காட்டிக்கொண்டு அகிம்சை வழி போராட்டம்தான் சிறந்தது என்பதில் தெளிவாகவே இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆயுத வழி போராட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழர்கள் மத்தியிலும் சிங்களர்கள் மத்தியிலும் உருவாக்கி காட்டியது. தமிழர்கள் தங்களுடைய ஆட்சி முறைமைகள் இவ்வளவு நேர்த்தியாக நடத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அதற்கு அச்சாரமாக விளங்கியது இந்த ஆயுத போராட்டம் தான். இந்த ஆயுத போராட்டம் நடைபெறுகிறது என்பது ஒருபுறம் அது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு திசை நோக்கி திருப்பப்படுகிறது என்கின்ற கருத்துகள் சொல்லப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடிய அனைத்து புனிதங்களுமே ஒரு நேர்மையான களத்தில் பயணித்தார்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்களால் சொல்லப்படுகின்ற செய்தி, இன்று உலகமும் ஏற்றுக்கொண்ட செய்தி. எனவே அதன் தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்தை ஒருவரால் நடத்த முடியும் என்றால் அந்த தலைமை வியந்து பார்க்கக்கூடிய தலைமையாக இருக்கிறது என்று உலகம் இன்றும் அந்த தலைமையை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த தலைமைதான் தேசிய தலைவர் அவர்கள். தேசிய தலைவர் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது என்பது ஒரு ஏற்புடையதா என்கின்ற விடயங்கள் பெருங்கேள்விகளாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்தி கருத்துகள் எடுத்து வைத்தால் உடனடியாக அது ஒரு பெரிய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றன. இது தொடர்ச்சியாக நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் அல்லது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்துகள்
பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதிருக்கின்றது. முதலாக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நாடாளுமன்ற பதவி உறுப்பினர் பதவியை அந்த பதவி பிரமாணம் செய்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு முன்பாக என்னுடைய தலைவர் தேசிய தலைவரை வணங்கிவிட்டு அவருக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் காணிக்கையாக வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டுதான் அவர் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பதவியை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதே இந்த விடயங்கள் பரபரப்பான ஒரு சர்ச்சை களங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எச்சூழலிலும் அதிலிருந்து பின்வாங்கவில்லை. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் தனக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்களில், தனக்கான களம் அமையக்கூடிய நேரங்களில் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க தலைவனுடைய பூமியிலிருந்து வந்தவன் நான், உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்கின்ற கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டு நாடாளுமன்றத்தை அதிர வைத்து கொண்டிருந்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்து ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை மையப்படுத்திய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார். எங்களுடைய பூமியின் தெய்வம் அவரை நாங்கள் பேசுவதும் என்பதும் அவரை குறித்த கருத்துக்களை பதிவிடுவதும் என்பதும் எங்களுடைய உரிமை. அதை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை. எங்களை நீங்கள் மிரட்டுவதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதிரான களங்களை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, அதை குறித்து கவலை இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அவரை குறித்த செய்திகளை எடுத்து வைப்போம். சிங்களத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவருடைய செயல்பாடுகள் உயர்வென நீங்கள் கருதினால் எங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நிஜம். தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார் என்பது உதயன் கம்பன் பில்லா வாசு நாணயக்கரா போன்றவர்களுக்கெல்லாம் அது பெரும் புகைச்சலை கொடுத்து கொண்டிருக்கின்றன. சரத் வீரசேகரா போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை முன்பே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதை குறித்து எந்த கவலையும் படாமல் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தான் எடுத்த கோட்பாடுகளிலும் தான் எடுத்த கொள்கையிலும் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகள் எந்த தேசிய தலைவரால் அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் அந்த தேசிய தலைவரை குறித்து பேசுவதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மிக தெளிவாக ஆணித்தரமாக நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை குறித்து முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா வியப்பிற்கெல்லாம் ஒரு வியப்பு கொடுக்கக்கூடிய ஆச்சரியக்குறியாக இருக்கிறார் என்பதுதானே நிஜம். நன்றியுடன் இன்பா.